அமெரிக்காவின் சூப்பர் ஃபாஸ்ட் ராட்சசு என்று அழைக்கப்படும் P1 லான்சர் குண்டுவீச்சு விமானம் இந்தியா வருகிறது. இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் இது இந்தியாவில் தெரியும். மேலும் இது இந்தியா வருவது மட்டுமல்லாமல் இதனுடன் ஒரு மெகா செய்தியும் வந்துள்ளது. செய்தி என்னவென்றால், இந்தியா இந்த விமானத்தை கையகப்படுத்தும் வாய்ப்பை பெற உள்ளது. வாங்குவது மட்டுமல்ல, குத்தகைக்கு அதாவது வாடகைக்கு எடுக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். இதில் இந்தியா வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையில் அதாவது 3 முதல் 4 விமானங்களை கையகப்படுத்த முடியும். குத்தகைக்கு வாடகைக்கு சில ஆண்டுகளுக்கு எடுக்கும் வாய்ப்பு உள்ளது. எத்தனை ஆண்டுகள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதற்கு முன்பாக இந்த செய்தியின் உண்மை நிலையையும் சொல்கிறேன். இந்த விமானம் ஏன் இந்தியா வருகிறது என்பதையும் சொல்கிறேன். முழு செய்தியையும் விரிவாக தெரிந்து கொள்வோம். நேரத்தை வீணாக்காமல் வீடியோவை தொடங்குவோம். நண்பர்களே, இன்றுதான் உறுதி செய்யப்பட்டது. இந்தியா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையே ஒரு மிகப்பெரிய அளவிலான பயிற்சி யுத்தாபியாஸ் தென்னிந்தியாவில் நடக்க இருக்கிறது. இந்த பயிற்சியில் அமெரிக்க விமானப்படையினின் போர் விமானங்கள் மட்டும் வராது, அவர்களின் கடற்படையின் போர் விமானங்களும் வரும். இந்தியா மற்றும் அமெரிக்காவின் அனைத்து போர் விமானங்களும் சேர்ந்து ஒரு பெரிய பயிற்சியை நடத்தும். ஆனால் இதில் முக்கிய கவர்ச்சியாக இருக்கிறது அமெரிக்காவின் B1 லான்சர் குண்டுவீச்சு விமானம். இப்போது வரை 2 நாடுகளின் போர் விமானங்கள் மட்டுமே இதில் இருப்பார்கள் என்ற செய்தி மட்டுமே இருந்தது. ஆனால் இப்போது அமெரிக்கா தனது B1 லான்சர் குண்டுவீச்சு விமானத்தையும் அனுப்புகிறது என்று அறிக்கை வந்துள்ளது. இதன் பின்னால் அமெரிக்காவின் 2 நோக்கங்கள் உள்ளன. முதலாவது, இந்தியா அமெரிக்கா 2 நாடுகளும் சேர்ந்து ஒரு பயிற்சியை நடத்த விரும்புகின்றன. இதில் 2 நாடுகளின் போர் விமானங்கள் மற்றும் அமெரிக்காவின் B1 லான்சர் குண்டுவீச்சு விமானம் நீண்ட தூரம் சென்று தாக்குதல் நடத்துவது பற்றி இங்கே பயிற்சி செய்யப்படும். நாளை தேவைப்பட்டால் சீனாவின் மீது விமான தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால் 2 நாடுகளும் சேர்ந்து எவ்வாறு ஒருவருக்கொருவர் ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள் மற்றும் நீண்ட தூரம் வரை பறந்து வெற்றிகரமான விமான தாக்குதல்களை நடத்தி திரும்பி வருவார்கள் என்பதை பயிற்சி செய்ய விரும்புகின்றன. இதனால்தான் இந்த மெகா கூட்டு பயிற்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இரண்டாவது ஒரு நோக்கமும் கூறப்படுகிறது. உண்மையில் இந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்டதோடு இந்தியா ஒரு குண்டுவீச்சு விமானத்தை வாங்க விரும்புகிறது என்ற அறிக்கையும் வந்துள்ளது. ஏனெனில் சமீபத்திய ஆண்டுகளில் இந்திய இராணுவத்தின் வசம் ஒரு குண்டுவீச்சு விமானம் கூட இல்லை என்பதை நாம் கவனித்திருக்கிறோம். சீனாவின் வசம் பல குண்டுவீச்சு விமானங்கள் உள்ளன. பாகிஸ்தானின் மீது நீங்கள் விமான தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால் போர் விமானங்களின் முழு குழுவையே அனுப்ப வேண்டியது இருக்கிறது. அப்போதுதான் நம் மாஸ் ஸ்ட்ரைக் செய்ய முடிகிறது. ஆபரேஷன் சிந்து போன்ற நடவடிக்கையில் நமது பல போர் விமானங்கள் பாகிஸ்தானின் மீது வீசிய குண்டுகளை நீங்களே சிந்தித்து பாருங்கள். ஒரு ஒற்றை குண்டுவீச்சு விமானம் அந்த வேலையை செய்ய முடியும். ஏனெனில் ஒரு குண்டுவீச்சு விமானம் ஒரு நாட்டின் மீது 100கணக்கான டன் குண்டுகளை வீசுகிறது மட்டுமல்லாமல் டஜன் கணக்கான ஏவுகணைகளையும் பின் பாயிண்ட் துல்லியத்துடன் வீழ்த்த முடியும். இதில் மிகப்பெரிய நன்மை ரிஸ்க் இடர்பாடு குறைவதாகும். ஆபரேஷன் சிந்து போன்ற ஏதேனும் ஒரு மெகா திட்டத்தை செயல்படுத்த 15, 20, 25 போர் விமானங்களை பறக்க விட வேண்டும் என்று நீங்களே சிந்தியுங்கள். அதே வேளையை ஒரு ஒற்றை குண்டுவீச்சு விமானம் செய்தால் தானாகவே ரிஸ்க் குறையும். ஏனெனில் அதிகப்படியான போர் விமானங்கள் இருந்தால் அதிகப்படியான ரிஸ்க் மற்றும் அதிகப்படியான பைலட்டுகளின் உயிர்களும் ரிஸ்கில் இருக்கும். அதே சமயம் குண்டுவீச்சு விமானம் ஒற்றை விமானம், அதை 2 பைலட்டுகள் நிர்வகிப்பார்கள். அப்படியால் ரிஸ்க் தானாகவே குறையும். மேலும் ஒரு ஒற்றை குண்டுவீச்சு விமானத்தை பாதுகாப்பது எளிது. ஒரு குண்டுவீச்சு விமானம் தாக்குதல் நடத்தும் போது எதிரியின் மீது ஏவுகணைகள் அல்லது குண்டுகளை வீழ்த்தும் போது நீங்கள் எளிதாக விமான தரப்பு அமைப்பு மற்றும் 2-3 போர் விமானங்களால் அதை பாதுகாக்க முடியும். ஆனால் நீங்கள் பல போர் விமானங்களை பறக்க விடும்போது அந்த நிலையில் அனைத்தையும் பாதுகாப்பது மிகவும் கடினமான பணியாக மாறும். அந்த போர் விமானங்கள் ஏவுகணைகளை வீழ்த்துவதோடு தங்கள் பாதுகாப்பையும் செய்து கொள்ள வேண்டும். இதனால்தான் நீங்கள் எதிர்காலத்தில் ஆபரேஷன் சிந்து போன்ற நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றால் குண்டுவீச்சு விமானத்தை விட சிறந்தது வேறு எதுவும் இல்லை. ஆனால் இப்போது மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், குண்டுவீச்சு விமானம் வாங்கினால் எந்த விமானத்தை வாங்குவது அல்லது சொந்தமாக தயாரிப்பது? சொந்தமாக தயாரிப்பது பற்றி பேசினால், இன்று நாம் தயாரிப்பை தொடங்கினால்
2035 முதல் 36க்குள் தயாராகாது. தற்போது நம்மிடம் ப்ளூபிரிண்ட் கூட இல்லை. அதனால் புதிதாக தயாரிக்க வேண்டியிருக்கும். அதில் டெவலப்மெண்ட் காஸ்ட் பல பில்லியன் செலவாகும். அதிக நேரமும் செலவும் தேவைப்படும். நாம் அவ்வளவு நேரம் காத்திருக்க முடியாது. தற்போது அவ்வளவு செலவு செய்யவும் முடியாது. இது எதிர்காலத்தின் பணி. நிகழ்காலத்தை பற்றி பேசினால் வாங்குவதே சிறந்த வழி. ஆனால் எந்த விமானத்தை வாங்குவது? 2 வாய்ப்புகள் உள்ளன. ஒன்று Do-160M, இது ஒரு ரஷ்யன் குண்டுவீச்சு விமானம். இரண்டாவது வாய்ப்பு, நம்மிடம் B-1 லான்சர் உள்ளது. B-1 லான்சரின் ஒரு சிறப்பம்சம், இது ரொம்ப வேறுபட்டது. இது B-2 ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானத்தை கூட விஞ்சி விடுகிறது. அது வேகம். இது தனது டஜன் கணக்கான ஏவுகணைகள், நூற்றுக்கணக்கான குண்டுகளை எடுத்து செல்ல முடியும். அதன் பிறகும் சூப்பர் சோனிக் வேகத்தில் பறக்க முடியும். அதனால தான் சாதாரண போர் விமானங்கள் இதை பிடிக்க ஈவன் முடியாது. ரஷ்யாவின் Du-160வும் ஒரு மோசமான குண்டுவீச்சு விமானம் அல்ல. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அதன் தொழில்நுட்பம் சோவியத் யூனியன் காலத்துடன் உள்ளது. அதனால் அதை இயக்குவது கொஞ்சம் கடினம். கொஞ்சம் ட்வீக், மாற்றம் செய்ய வேண்டும். ஆனாலும் அது ஒரு நல்ல குண்டுவீச்சு விமானம்தான். மேலும் B-1 லான்சருடன் ஒப்பிடும்போது அதன் விலை குறைவாக உள்ளது. எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் நான் இன்னும் ரஷ்யாவின் Do-160ஐ தேர்ந்தெடுப்பேன். ஆனால் நாம் விரும்பினாலும் அதை வாங்க முடியாது. நாம் ரஷ்யாவின் Du-160 வாங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலும் எந்த விலைக்கும் வாங்க முடியாது. ஏனென்றால் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் 30க்கும் மேற்பட்ட குண்டுவீச்சு விமானங்கள் அவை ஒரு ரஷ்யன் தளத்தில் நின்று கொண்டிருந்தன. அவை யுக்ரைனின் ட்ரோன்களால் ஒரே நேரத்தில் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது என்பது மக்களுக்கு நினைவிருக்கும். அதனால் ரஷ்யாவிடம்தானே 30 முதல் 40 குண்டுவீச்சு விமானங்களின் பற்றாக்குறை உள்ளது. மேலும் வரும் 5 முதல் 6 ஆண்டுகள் வரை அவர்கள் அந்த பற்றாக்குறையை நிரப்புவதில் இருப்பார்கள். இந்தியாவிற்காக குண்டுவீச்சு விமானங்களை தயாரிப்பதற்கு அவர்களிடம் நேரம் இல்லை. இதுவே காரணம். நம்மிடமே B-1 லான்சர் தவிர வேறு வாய்ப்பு இல்லை. அல்லது இதைவிட சிறந்த குண்டுவீச்சு விமானம் தற்போது சர்வதேச சந்தையில் விற்பனைக்கு கிடைக்கவில்லை. இதனால தான் இந்தியா இப்போது குண்டுவீச்சு விமானம் வாங்கினால் அது B-1 லான்சர் தான் இருக்கும். அறிக்கைகள் இந்த விமானத்தை குத்தகைக்கு எடுக்கும் வாய்ப்பை அமெரிக்கா இந்தியாவிற்கு வழங்கலாம் என்று பரிந்துரைக்கின்றன. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்தியா அதை குத்தகைக்கு எடுக்கலாம். ஆனால் நான் இதனுடன் உடன்படவில்லை. ஏனெனில் அமெரிக்கர்கள் இந்த வகையான ஒப்பந்தங்களை செய்ய மாட்டார்கள். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தருகிறேன். 2020 கல்வான் பள்ளத்தாக்கு மோதலுக்கு பிறகு சீனாவின் நீர்மூழ்கி கப்பல் செயல்பாடுகள் இந்திய பெருங்கடலில் மிகவும் அதிகரித்தன. அந்த நேரத்தில் நீர்மூழ்கி கப்பலை வேட்டையாடக்கூடிய ஒரு ஹெலிகாப்டரின் தேவை இந்தியாவிற்கு ஏற்பட்டது. இதற்காக உலகில் நம்பர் 1 என்றால் அது M-60 ரோமியோ ஹெலிகாப்டர். இது அமெரிக்காவிடம் உள்ளது. இந்தியா அமெரிக்காவிற்கு சென்றது எங்களுக்கு தேவை என்று கூறியது. அப்போது அமெரிக்கா கூறியது, நாங்கள் உங்களுக்காக புதிய ஹெலிகாப்டர்களை தயாரித்தால் குறைந்தபட்சம் 2.5 ஆண்டுகள் ஆகும். ஆனால் அதுவரை நாங்கள் எங்கள் கடற்படையிலிருந்து எடுத்து உங்களுக்கு 2 முதல் 4 ஹெலிகாப்டர்களை தருகிறோம். அதை கொண்டு நீங்கள் சில ஆண்டுகள் வேலை செய்யலாம். அதுக்குள்ள நாங்கள் உங்களுக்காக புதிய M-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை தயாரித்து விடுகிறோம். அப்பொழுது இந்தியா அதையே செய்தது. அமெரிக்க கடற்படையிடமிருந்து கிடைத்த 4 ஹெலிகாப்டர்களையும் கொண்டு நாம் வேலை செய்தோம். அவ்வளவு மட்டுமல்ல, அந்த நேரத்தில் அமெரிக்கா நமக்கு பிரிடேட்டர் ட்ரோன்களையும் 2 முதல் 4 எண்ணிக்கை வரை குத்தகைக்கு கொடுத்தது. அதனால் அமெரிக்கா குத்தகைக்கு வேலை செய்கிறது, ஆனால் வித்தியாசமான வழியில். அதனால தான் இந்தியா அமெரிக்காவிடமிருந்து குண்டுவீச்சு விமானங்களை வாங்க வேண்டும் என்றால் புதிய விமானங்களை வாங்குவதன் மூலம் மட்டுமே பெற முடியும். பழைய விமானங்களை 2 முதல் 4 ஆண்டுகளுக்கு அவர்கள் நமக்கு கொடுக்கலாம். அதற்குள் நமது புதிய B-1 லான்சர் விமானங்கள் தயாரிக்கப்படும். என் கருத்துப்படி அதுவும் நடக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் குத்தகைக்கு எடுக்கும் போது அந்த விமானத்தின் வழக்கமான புதுப்பித்தல் தகவல்களை அதன் உரிமையாளரான நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. அதன் பராமரிப்பையும் அவர்களே செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் வாங்கும் போது நீங்கள் அதன் உரிமையாளராகிவிடுகிறீர்கள். நீங்கள் விரும்பியதை அதனுடன் செய்யலாம். அதன் செயல்பாட்டு விவரங்களை யாருக்கும் கொடுக்க வேண்டியதில்லை. இருப்பினும் பலர் கேட்பார்கள், அமெரிக்கா ஆயுதங்களை வாங்குவது பாதுகாப்பானதாக இருக்குமா? அமெரிக்கா அவற்றை கண்காணிக்க முடியுமா? பலர் நினைக்கிறார்கள். அதில் ஒரு கொலை ஸ்விட்ச் இருக்கிறது.
இந்த அமெரிக்கா விரும்பும் போது அவற்றை பயனற்றதாக மாற்றிவிடும். அப்படி நினைப்பவர்களுக்கு நான் சொல்கிறேன், இந்தியா ஏற்கனவே அமெரிக்காவின் தாக்கும் ஹெலிகாப்டர் அப்பாஷை பயன்படுத்துகிறது. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதால் அமெரிக்காவிற்கு மேலும் ஆர்டர்கள் கொடுத்திருக்கிறோம்.